இந்த 6வது மாதத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையிலே இல்லங்களிலிருந்து கலந்து கொள்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, 2021 ஆண்டினுடைய 6வது மாதத்திற்காய் நன்றி சொல்கிறோம். இது இந்த முதல் நாளிலும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற அனுபவத்தை இந்த காலை நேரத்திலே தந்திருக்கிறேன். எங்களோடு வாரம் இந்த நாளை ஆசீர்வதியும், இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தாரும். உங்களுடைய வல்லமை ஆற்றல் இந்த மாதத்திலே உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் இருந்து நாம் அனைவரும் இந்த நாளிலுமே 10வது பாடல் போற்றிடு ஆத்மமே என்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலை எண் 10. Yeah.
மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமை பக்கம் 1. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பக்கம் 6. பாவ அறிக்கை. அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்திலே நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காய் பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் கடவுளுடைய திரு சமூகத்திலே நீங்கள் வீடுகளில் இருந்தால் சற்று உங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெப நிலையிலே கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்துவோம். முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல நாங்கள் நம்மை வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனை விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்வாகிகள் உள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகிறேன் என் பொறுமையாக பாவத்திற்கு துக்கப்படுத்துவதை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, ஒரு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் எங்களும் தேவத்தையும் நீதியும் தெளிவுபடுத்துவதாய் நடத்துவது இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்ததும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் நாம் அனைவரும் சங்கீதம் 119 முதல் 16 வசனங்கள், Psalms 119 verses 1 to 16 முறைமுறையாய் வாசிப்போமாக. சங்கீதம் 119 1 to 16 வரையுள்ள வசனங்களை முறைமுறையாய் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம
மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை மேற்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீங்கள் விரும்புகிறீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நாம் உம்முடைய கட்டளைகளை எல்லாம் அனுப்பும்போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செமையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணத்தை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதீர். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கட்டளைகளை விட்டு வழிதப்ப விடாதீர். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும், உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை தியானிக்கும் முகமாக நம்மை நாம் ஆயத்தம் செய்வோம். கீர்த்தனையிலிருந்து 105வது பாடல், தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை நாம் பாடுவோமாக. வருவாய் தினமும் நீ மனமே
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது இந்த 2021ஆம் ஆண்டின் 6ஆம் மாதத்தின் முதல் நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும் என தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை நேரத்திலும் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒருவேளை ஜூன் மாதம் உங்களோடு நான் இருக்கிறேன், அடுத்த மாதம் நான் இருப்பேனோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் இருப்பதையும் நாம் அறியோம், இல்ல அடுத்த மாதம் நான் எந்த திருச்சபையில் இருக்கிறேன் என்று சொல்லியும் எனக்கு தெரியாது. எது எப்படியானாலும் கர்த்தர் தன்னுடைய திருவசனங்களை கொண்டு நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த மாதத்தின் முதல் நாள் பொதுவாகவே சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் முறையாய் வாசித்த சங்கீதம் 119ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை வாசித்த உடனே உங்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய திகில், கலக்கம் உண்டாயிருக்கும். இத்தனை வசனங்கள் இருக்குது, இந்த சங்கீதத்தை இன்னைக்கு ஐயா பிரசங்கம் பண்ணுகிறாரே அன்பானவர்களே. ஆகவேதான் நான் முதல் 2 பாகம் 16 வசனங்களை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டேன். இந்த சங்கீதம் 119 தொடர்ந்து இந்த தியானத்தை செய்வதற்கு எனக்கு ஆசைதான். ஆனால் கடவுள் எப்படி வழி நடத்துகிறார் என்று எனக்கு தெரியாது. அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. 119ஆம் சங்கீதம் நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த ஒரு சங்கீதம் இல்லைங்களா? நமக்கு மனப்பாடம் பண்ணணும்னு ஆசையா இருக்கிற சங்கீதம் இல்லைங்களா? எல்லாம் கொஞ்சம் நீங்க மேலே கீழேயும் நுழைக்கிறது தெரியுது. 119 இருக்கீங்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி 117ஆவது சங்கீதத்தை வேணா மனப்பாடம் பண்ணிக்கிறோம், அதுக்கு 2 வருஷம் தான் இருக்குது. சரி, 119ஆம் சங்கீதத்துல எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் 8 வசனங்களை கொண்ட பாகம் 22 பாகமா இருக்கிறது. 8 × 22 176 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்று சரியான குறிப்பு நமக்கு இல்லை. ஆனால் இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வசனமும் வேதம், நியாயப்பிரமாணம், அவருடைய வழி, கட்டளை, கற்பனை, பிரமாணம் என்று சொல்லி வசனங்களை குறித்த பல்வேறு வித வார்த்தைகளினாலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் நாம் புரிந்து கொள்ளலாம், இந்த சங்கீதத்தை எழுதின ஆக்கியோன் இந்த சங்கீதத்தை கடவுளுடைய வசனங்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை, கடவுளுடைய வசனங்களை முற்றுமாய் அனுபவித்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த சங்கீதம் உங்களுக்கும் எனக்கும் மாறாத தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு காண்பிக்கின்றது. இந்த மாறாத தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வசனங்கள் மூலம்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவனமாக இந்த
119 சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதம். 22 பாகம் அல்லது இந்த பாடல் என்று வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் 22 சரணங்கள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பு. ஆலேப், பேத், கிமல் என்று சொல்லி எபிரேய எழுத்துக்களினுடைய அந்த 22 எழுத்துக்களினுடைய எழுத்தை கொண்டு இந்த 22 பாகம் இது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சங்கீதத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் எபிரேய எழுத்துக்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், ஆலேப், பெத், கிமல், தாலெத், யப், வவ், சாயின், கேத், ஜெத், யோத், கப் என்று சொல்லி இந்த 22 எழுத்துக்களையும் நாம் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். முடிந்தால் 176 வசனங்களை மனப்பாடம் செய்வோம். இல்லாவிட்டால் இந்த 22 எழுத்துக்களையாவது மனப்பாடம் செய்து கொள்வோம். முதல் 16 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த சங்கீதத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், முதல் 2 வசனங்கள் பாக்கியவான்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. A blessed situation என்று கொடுக்கப்படுகிறது. யார் பாக்கியவான்கள்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அந்த வேத வசனத்தை படிப்பது மாத்திரமல்ல, உத்தம வழியிலே நடக்கும் பொழுது பாக்கியம். அவருடைய சாட்சிகளை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றோம். ஆக இந்த ஆசீர்வாதம் உள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்களா? 3ஆம் வசனம் நமக்கு சொல்லுகின்றது, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவர்கள் யார்? உத்தமர்கள். அவர்கள் யார்? கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள். இந்த வேதாகமத்தினுடைய சாட்சியை முழு இருதயத்தோடு கை கொள்கிறவர்கள் என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 4, 5, 6 வசனங்களை பார்க்கும் பொழுது, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உம்முடைய வசனங்கள், உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்ளும்படி என் நடைகள் திறப்பட்டால் நலமாய் இருக்கும். நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. 7ஆம் வசனம், உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செமையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். ஆண்டவரை துதிக்கின்ற மனநிலை உள்ள ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் என்று பார்க்கும் பொழுது யார் இவர்கள்? வசனங்களை கற்றுக்கொள்பவர்களும் அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்பவர்களும். இவைகள் மூலமாய் நமக்கு ஒருபோதும் வெட்கம் இல்லை, இந்த உலகத்திலே துன்பம் இல்லை. இந்த பெரும் தொற்று காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஏசாயா 53 நாம் வாசிக்கின்றோம். வசனம் சொல்கின்றது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகின்றார். அவருடைய வசனம் நமக்கு சுகம் தருகிறது. அன்பிற்குரிய தேவச்சனமே, இப்படிப்பட்ட இந்த வேத வசனங்களை என்ன செய்ய வேண்டுமா? 8ஆம் வசனம் சொல்கிறது, உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். Lord, leave me not. என்னை விட்டு விடாதீர்கள். Leave me not. என்னை விட்டு விடாதீர்கள். ஏன் என்று சொன்னால், உம்முடைய பிரமாணங்களை நான் கைக்கொள்கிறேன்.
பிள்ளைகளாகிய கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்மை கடவுள் ஒருபோதும் கைவிடப் போவது இல்லை. ஏனென்றால் அவருடைய வசனங்களை நாம் கைக்கொள்கிறோம், அவைகளின்படி நடக்க விரும்புகின்றோம், அவைகளை நம்மை விட்டு மறவாமல் இருக்க ஒரு பிரதிக்கினை எடுத்துக் கொள்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்று இந்த முதல் 8 வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றது. பின்னே வருகின்ற வசனங்களை பார்க்கும் பொழுது 10வது வசனம், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். ஆண்டவரே, ஒருபோதும் நான் வழி தவறி போய் விடாதபடி உம்முடைய வசனங்களினால் என்னை காத்துக்கொள்ளும். மாத்திரமல்ல, 11வது வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, உமது வசனத்தை, உம்முடைய பிரமாணத்தை, உம்முடைய கட்டளையை, உம்முடைய கற்பனைகளை, உம்முடைய கண்டிதத்தை, உம்முடைய போதகத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், உறுதியாக வைத்திருக்கிறேன் என்று பொருள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கடவுளுடைய வசனத்தை நம் இருதயத்திலே இவண்டமாய் உறுதியாய் கைக்கொள்ளும் பொழுது நம் வழி தப்பி போகின்ற மக்களாய் இருக்க போவதில்லை. வசனம் நமக்கு போதிக்கின்றது. உம்முடைய பிரமாணங்களில் எனக்கு போதியும். 13வது வசனம், உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். I recount your promises. I recount your judgment. உம்முடைய நியாய தீர்ப்புகளை என்னுடைய உதடுகளினால் விவரித்திருக்கிறேன். என் வாய், என் நாவு, என் பேச்சு உம்முடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன். உம்முடைய நியாயத்தை, நீதியை நான் மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகிறேன் என்று பொருள் உண்டாகிறது. 14வது வசனம், திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். இந்த உலகத்தின் மக்கள் செல்வம், ஒரு பெரிய உலகத்தினுடைய செல்வம் கிடைக்கும் என்று சொன்னால் எப்படி மகிழ்ந்திருப்பார்களோ, அதுபோல உம்முடைய பிள்ளையாகிய நான் உமக்குள் உம்முடைய சாட்சிகளின் வழிகளிலே களி கூறுகிறேன். வேதாகமத்தின் சாட்சி, திருச்சபையின் சாட்சி, இவைகள் எல்லாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் பலவிதமான துன்பங்களின் வழியே கடந்து வந்து புது வாழ்வை பெற்றுக் கொண்டது சாட்சி என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சாட்சியிலே நான் களி கூறுகின்றேன். உம்முடைய கட்டளைகளை தியானித்து உம்முடைய வழியை கண்ணோக்குகின்றேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். I will not forget your promises என்று சொல்லப்படுகின்றது. In no way we can say excuse. எந்த நிலையிலும் நாம் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போவதற்கு எக்காரணத்தை கொண்டும் நாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ளுவோம். அப்படியானால் இந்த வசனம், இந்த கட்டளை, கடவுள் கொடுத்திருக்கிற இந்த கற்பனைகள், நியாயப்பிரமாணம், இந்த போதகம் அனைத்தும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உருவாக்குகின்றது. 9வது வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. இந்த உலகத்திலே விசேஷமாய் வசனமானது வாலிப பிள்ளைகளுக்கு சாரமுள்ள வாழ்க்கையிலே வசனம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் நம்மை சுத்தப்படுத்த வேண்டும். ஆப்பிரியமானவர்களே,
119 சங்கீதம் முழுவதிலுமே தேவனுடைய வசனம், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய பிரமாணங்கள் என்று சொல்லி நம்மை உருவாக்குகின்ற ஒரு சங்கீதமாய் காணப்படுகின்றது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 176 வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த பெரும் தொற்று காலத்திலே வீடுகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த காலங்களில் நேரம் எடுத்து மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனங்களை கடைபிடியுங்கள். இந்த வசனம் ஒன்றே உங்களையும் என்னையும் வழி நடத்துகின்றது. வசனம் சொல்லுகின்றது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வசனம் நம்முடைய வாழ்வை முற்றுமாய் உயர்த்துகிறது என்று பார்க்கின்றோம். 176வது வசனம். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். I will not forget your promise, your word, your statutes, your teaching, your word என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கின்றோம். நம் வாழ்வை சமன்படுத்த, சுத்தப்படுத்த, இந்த பெரும் தொற்று காலத்திலே வசனங்கள் ஊடே நம் வாழ்க்கையை உயர்த்தி பிடித்துக் கொள்ள சங்கீதம் 119 நம்மை வழி நடத்தட்டும். கால்களுக்கும் பாதைக்கும் வெளிச்சமும் தீபமாய் இருக்கட்டும். வேத வசனங்களின் மூலமாய் வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணிக் கொள்ளட்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கின்ற வசனத்தின்படி உத்தமமாய் வாழுவோம். வசனத்தை கடைபிடிப்போம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். அன்பானவர்களே, இந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமுள்ள வாழ்க்கையிலே உங்களையும் என்னையும் வழி நடத்த இந்த 119ஆம் சங்கீதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாய் உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கின்றோம். இந்த அருமையான நாளிலும் உடைய வசனங்களை கை கொண்டிருக்கிற நாங்கள், உடைய வசனங்களை தெரிந்து கொண்டிருக்கிற நாங்கள், இந்த 119ஆம் சங்கீதத்தின்படி அநேக காரியங்களை கண்டு கற்று உணர்ந்து சாட்சியாய் வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய பொதுவான அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த 6வது மாதம் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கடந்து வந்த பாதைகளை தேவன் முற்றிலுமாய் மாற்றி புதிய வல்லமையும் இரக்கத்தையும் தேவன் நமக்கு தர இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாக இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலே நீங்கள் எல்லோரும் பத்திரமாய் இருக்க நான் அன்போடு கேட்கின்றேன். அரசாங்க உத்தரவு, அதிகாரிகள் நமக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் எல்லாவற்றையும் கடைபிடித்து நீங்கள் மிகவும் பத்திரமாய் இருக்கவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு தந்த இந்த 6வது மாதத்தின் முதல் நாளுக்காக, இந்த 2021ஆம் ஆண்டிலே 6வது மாதத்திற்காய் நன்றி சொல்கிறோம். இந்த 5 மாதங்கள் நீர் எங்களுக்கு தந்த சுகம், பலன், ஜீவன் அனைத்திற்காக உம்மை துதிக்கின்றோம். இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்தி இதோ உடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த வசனத்தை போல
உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதை போல உம்முடைய வசனங்களை எங்கள் இருதயத்திலே வைத்து ஆண்டவரே, இந்த புதிய மாதம் முழுவதும் நாங்கள் கடந்து வருகின்ற ஆசீர்வாதத்தை காண இந்த மாதம் முழுவதும் உடைய பிரசன்னம் முழுமையாக எங்களையும் குடும்பத்தினரையும் எங்களையும் திருச்சபை மக்கள் அனைவரையும் உலகம் எங்கும் உள்ள திருச்சபை மக்களையும் எங்கள் தமிழக அரசினுடைய முதல்வர், மாவட்ட ஆட்சியாளர்கள், காவல் அதிகாரிகள், மருத்துவமனை மருத்துவர்கள், ஏனைய ஊழியர்கள், இன்னும் பள்ளிக்காக கல்லூரிக்காக காத்திருக்கின்ற எங்கள் அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் வழிநடத்த மன்றாடி செபிக்கின்றோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, தூய ஆவியானுடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான ஆராதனையின் நிறைவு பாடலாக நாம் அனைவரும் கீர்த்தனையிலிருந்து 370வது பாடல் மங்களம் சதா என்ற பாடலை பாடுவோம். நாம் சமாதானத்தோடு சென்று வரக்கிடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.